ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மசாலாவும் சூப்பும் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து காலையிலேயே வந்து சதீஷ் வாங்கிட்டு வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ நிறைய பேர் நான் பைப்பில் வந்து தண்ணி எடுக்கும்போது திருப்பியும் கேட்குறீங்க, இது வந்து உங்களுக்கு பைப்பு தண்ணி விடுவீங்களா அப்படின்னு. ஸோ இது பைப் தண்ணி இல்லை, ஆர்ஓ தண்ணி. ஸோ இந்த ஃபில்டர் கீழே சிங்க்குக்கு அடியில் இருக்குது, அந்த பைப்பு மட்டும்தான் மேலே இருக்குது. ஓகே, ஸோ இது கவர் ஆகிற வரைக்கும் ஊற்றியாச்சு. இப்போ மூடிட்டு உங்கள் இதை பொறுத்து 4, 5, 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துருங்க, வேகிற வரைக்கும். ஸோ மூடி வச்சுட்டேன் நான். இனி இது நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாளிச்சிடலாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுடலாம். சோம்பு, 2 கிராம்பு, சின்ன பீஸ் அந்த ஸ்டார் அனீஸ் மாதிரி இருக்கும்ல அது, 3 ஏலக்காய். அதாவது பேசிக்காக உங்கள் மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அது பொரியட்டும் நல்லா. ஸோ இது பொரியும் போது சின்ன வெங்காயம் ஒரு 5 உரிச்சு வச்சுருக்கேன், அதை முழுசாக போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்ல கோல்டனாக ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிடும். என்னம்மா? ஸோ இப்போ நான் வந்து அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கோங்க. ஏன்ட்டு அரைச்சி மொத்தமாக வச்சதுனால நான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி கீரை, புதினா 1 கை, சரியா? 1 கை கொத்தமல்லி கீரை, 1 கை புதினா, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் 2 தக்காளி. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேங்காய் கிடையாது, அதனால தான் நான் தக்காளி அரைக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து கிடைக்கும் உங்களுக்கு, அதனால. ஸோ நம்ம மசாலா நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து வெங்காயத்தில் போட்டுடலாம். ஸோ நம்ம வெங்காயம் நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆயாச்சு. ஸோ கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சா, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அதை வந்து போட்டுருவோம். ஸோ இப்போ இதை வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சா, இப்போ வந்து இதில் பொடி ஐட்டம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி. ஸோ சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கொத்தமல்லி பொடி 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இதை வந்து ஒரு 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்பைசஸில் உள்ள பச்சை வடை போகும், அதுக்கு வேண்டி. ஸோ இது வதங்கட்டும். ஓகே, ஸோ நம்மளோட மசாலா பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து வேக வச்ச நாட்டுக்கோழியை போட்டுடலாம். ஸோ அந்த தண்ணியும் கொஞ்சம் வச்சுருக்கேன், சிக்கனும் சேர்த்து போட்டுருலாம். ஓகே, இப்போ இந்த சிக்கனும் இந்த கிரேவியும் கடந்து ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும், அதனால் குக் ஆகட்டும். ஸோ ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணேன். இங்கே பாருங்கள், நம்மளோட நாட்டுக்கோழி மசாலா ரெடி. இது வந்து இட்லி கூட சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இட்லி, சிக்கன் கறி, நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் சூப். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன்.